Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. தேசிய அரசியலில் மிகுந்த சுவாரஸ்யத்தை உண்டாக்கியுள்ள டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒரே கட்டமாக டெல்லியில் உள்ள 70 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலை நாடே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதி வரை டெல்லி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்கள் ஜனவரி 18ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படும். வேட்புமனுக்களை ஜனவரி 20ஆம் தேதி வரை திரும்ப பெறலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. யூனியன் பிரதேசமான டெல்லியில் மொத்தம் 1.5 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 83.5 லட்சம், பெண் வாக்காளர்கள் 71.7 லட்சம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மொத்த வாக்காளர்களில் 830 நபர்கள் 100 வயதை கடந்தவர்கள், 1261 நபர்கள் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள். தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டவுடன் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையில் டெல்லிக்கு சிறப்பு அறிவிப்புகள் அனுமதிக்கப்படாது என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவுகிறது. ஆம் ஆத்மி மற்றும் பாரதிய ஜனதா இடையே பிரதான போட்டி நடைபெறுவதாக கருதப்படும் நிலையில் காங்கிரஸ் 3வது சக்தியாக களமிறங்கியுள்ளது. சென்ற ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லியில் உள்ள 70 சட்டமன்ற தொகுதிகளில் ஆம் ஆத்மி 62 தொகுதிகளில் வெற்றி கண்டது. அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் செயல்படும் ஆம் ஆத்மி 67 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இருந்தபோதிலும் 2014, 2019 மற்றும் 2024 மக்களவைத் தேர்தல்களில் பாரதிய ஜனதா டெல்லியில் உள்ள அனைத்து 7 தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளது. இப்படி டெல்லி மக்கள் மக்களவைத் தேர்தலில் பாஜக மற்றும் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி என மாற்றி மாற்றி வாக்களித்து வருகின்றனர். ஆம் ஆத்மி, பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் தங்களுடைய முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக மகளிர் உதவித்தொகையை குறிப்பிட்டுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சி ஊழல் ஆட்சியை டெல்லியில் நிறுவியது எனவும் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்காக வசந்த மாளிகை கட்டிக்கொண்டதாகவும் பாஜக பிரச்சாரம் செய்து வருகிறது. டெல்லி மக்களுக்கு இலவச மின்சார வசதி மற்றும் மகளிருக்கு இலவச பேருந்து வசதி அளித்த தங்களுக்கு மக்கள் மீண்டும் ஆதரவு அளிப்பார்கள் என்று ஆம் ஆத்மி கட்சி பிரச்சாரம் செய்து வருகிறது. கடந்த தேர்தல்களில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத காங்கிரஸ் இந்த முறை எப்படியாவது டெல்லியில் தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.